ஆடிவெள்ளி அண்ட் வரலட்சுமி விரதத்து அன்னைக்கு இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை செஞ்சு அசத்திங்க. உக்காரை செய்யறதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு மிதமான தீயில இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பையும் பேனில் சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசியோட கலர் நல்லா பால் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த பொருட்களுடைய சூடு ஆற வரைக்கும் ஆற விட்டுட்டு அதில் வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பொடியை ஜல்லடையில சேர்த்துட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக இது கூட 2/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச தேங்காய் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அரைச்ச மாவுல இருந்து 1 கப் அளவுக்கு மாவு மெஷர் பண்ணி எடுத்துட்டு நெய் கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்வீட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா மாவு வெந்து இந்த அளவுக்கு கெட்டியாகி வரும். இது இன்னுமே நல்லா வெந்து கெட்டியாகும். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. வறுத்த தேங்காயும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.